கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 16, 17, 18, 19. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நல்லா பாருங்க, 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்வோமா? பிசாசுகளை துரத்துவோம். நீங்க பிசாசுன்னு உடனே அசுத்தாவி பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகளில் கட்டுகள் இருக்கிறதோ அது அவனுடைய கை. இயேசுவின் நாமத்தினால அவனை நம்ம என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல கை வைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்களா? சொஸ்தமாவார்கள். யாரு? விசுவாசிக்கிறவர்கள். எதை விசுவாசிக்கிறவர்கள்? இயேசு என்கின்ற நாமத்தை. இந்த நாமத்தை பயன்படுத்துற அதிகாரமும் உரிமையும் யாருக்கு அவர் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய வீட்டுல மட்டும் கிடையாது, உங்களுடைய சரீரத்துல மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையில மட்டும் கிடையாது, உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் நீங்க இந்த நாமத்தின் மூலம் விடுதலை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்துற உரிமை, இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுங்கிற நாமத்துக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்துற உரிமையை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த உரிமையை நம்ம எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? இந்த உரிமையை பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய கட்டுகளை நீங்க விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தார். இருக்கும்போது அவரை சுற்றி இருந்த மக்கள் கட்டுகளோடு இருந்தாங்களா? விடுவிக்கப்பட்டிருந்தாங்களா? விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. அவர் இருந்த இடத்துல இருள் இல்லை. அவர் எங்கெல்லாம் போனாரோ வெளிச்சம் அவருடன் சென்றது. கண் தெரியாதவர்கள் பார்வை பெற்றனர், நடக்க முடியாதவர்கள் நடந்தனர், மரித்தவர்கள் எழுந்தனர். அதே இயல்பு நம்முடைய புதிய படைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே தன்மை நம்முடைய புதிய ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் யார் என்பது தெரிந்திருந்தது. அந்த அதிகாரத்தை அவர் அங்கு பயன்படுத்தினார். நமக்கு நம்ம யாருங்கிறது என்ன செய்யல? தெரியல. நமக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உரிமையை நாம் பயன்படுத்துவதில்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையிலையும் கட்டுகளோடு இருக்கிறோம், நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் அதை அறிவிக்க முடியாமல் இருக்கிறோம். தேவன் தராமல் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து யார்? அவர் சிலுவையில செஞ்சது என்ன? அந்த ரட்சிப்புல எனக்குள்ள என்ன மாற்றம் நடைபெற்றிருக்கிறது? அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டால் ஏன் என் வாழ்க்கையில வித்தியாசம் இல்லை, மாற்றம் இல்லை? உலகத்தை போல் நான் பாடுகளோடு இருக்கிறேன்னா நான் யாருங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8வது வசனம் முதல். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை
கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் லிஸ்திரால போய் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இந்த சுவிசேஷத்தை அவர் அங்கு பிரசங்கம் செய்கிறார். தாயின் வயிற்றிலிருந்தே நடக்க முடியாத இயல்புடைய ஒரு மனுஷன் அதை உட்கார்ந்து என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. இந்த நடக்க முடியாத மனுஷனுக்கு அங்க என்ன தேவையா இருக்க முடியும்? சுகம் இல்லையா? இது ஒரு சின்ன பையன்லாம் போடப்படல, மனிதன்னு போடப்பட்டிருக்கு. இந்த நடக்க முடியாத மனுஷன் தான் ஏன் நடக்க முடியல அப்படிங்கறத அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரா? நிச்சயமா பார்த்திருப்பாரு. ஏன்னா பிறக்கும் போதே அவரால் என்ன செய்ய முடியாது, நடக்கிற இயல்பு கிடையாது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா தான் நடக்கிறாங்க. என்னோட வயசுக்கு ஏற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நடந்து அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. அவர் அந்த இடத்துல உட்காரணும்னா கூட யாராவது அவரை தூக்கி கொண்டு வந்துதான் என்ன செய்யணும், வைக்க வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? யாரு பாவம் செஞ்சாங்க? எதனால எனக்கு இப்படி ஒரு வாழ்வு? கடவுள் என்ன எதுவும் என்ன செஞ்சிருக்கிறாரா, சபிச்சிருக்கிறாரா? இப்படியெல்லாம் அந்த மனுஷனுக்கு என்ன இருந்திருக்க முடியும்? கேள்விகள் இருந்திருக்கும். இங்க சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். பிரசங்கிச்சுட்டு அவருக்கு சுகத்தை பெற முடியுமா முடியாதாங்கிறத அவர் பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னார். உடனே அவர் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் அவருக்கு நடக்க முடியுமா, சுகத்தை கொடுக்க முடியுமா, சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாரா அப்படி பார்க்கல. ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவர்கிட்ட இருக்குதா? ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணது என்னது, சுவிசேஷம். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த விசுவாசத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, பெற்றிருந்திருப்பார். ஏன்னா இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆவியில மறுபடி பிறக்கும் போது, புதிய படைப்பாக மாறும் போது அதுல என்ன இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய இயல்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய ஜீவன். அந்த தேவனுடைய இயல்பை பெற்றுக்கொண்டாலே இயல்பாகவே சுகம் என்ன செஞ்சிருவாங்க, வெளிப்பட்டு விடும். இங்க சுகத்தை பெற முடியுமா முடியாதான்னு பவுல் பார்க்கல. ரட்சிப்பை இவர் பெற்றுக்கொள்ள விசுவாசம் இருக்குதா? அவர் முகத்துல அந்த விசுவாசம் தெரியுது. உடனே அவர் என்ன செய்யறாரு, எழுந்து காலூன்றி நில். பவுல் அந்த மனிதனுடைய சரீரத்துக்குள்ள போய் என்ன ஆபரேஷன் செய்தார்? அந்த மனிதனுடைய சரீரத்தை ஆபரேஷன் செஞ்சது யாரு? ஆவியானவர், தேவன். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். இயேசு என்ற நாமத்திற்கு உள்ள அதிகாரத்தை, அந்த உரிமையை அவர் அங்கு பயன்படுத்துகிறார். அங்க போய் உள்ள அவருடைய சரீரத்துல அந்த எலும்புகளையும் தசை நார்களையும் காலையும் சரி செய்கிற வல்லமை தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உரிமை, இந்த அதிகாரம் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்றாரு. நீ ஏன் பயப்படுற? சர்வத்தையும் படைத்த நான் இருக்கிறேன், உனக்கு சகாயம் செய்கிற நான் இருக்கிறேன். அவரை விசுவாசிச்சா போதும். நமக்குள்ள என்ன இருக்கு இதை நீங்க அறிந்து கொண்டு அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்க உறுப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த உறுப்புகளை சரி செய்ய வேண்டிய வல்லமை அவருடையது. அந்த உறுப்புகளை நேராக்கக்கூடிய வல்லமை அவருடையது. அந்த உறுப்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை அவருடையது. அதை சரியாக அங்க ஆபரேஷன் செய்யற வல்லமை யாருடையதுதான்? அவருடையது. அதனாலதான் அவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, யுத்தம் உன்னுடையது அல்ல. இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்களேன்.
ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்மளோட அப்பா எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ அன்புள்ளவங்க, அதை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதே நமக்கு ஒரு பெருமை வரும் இல்லையா? உலக பிரகாரமா அப்பா என்னை இவ்வளோ அன்பா வச்சிருந்தாங்க, என்ன அவங்க கஷ்டப்பட விட்டதில்லை. நம்ம எல்லாருமே அப்பாவை புகழ்ந்துதான் சொல்லுவோம் இல்லையா? இதை காட்டிலும் பரலோக அப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக நமக்குள்ள இருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுக்காக அவர் உள்ள இருக்கிறாரா? வாசிக்கலாம், ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்றாரா? உயிர்ப்பிக்கிறார். அதற்காக அவர் உள்ள என்ன செய்றாரா? இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. நம்முடைய சரீரத்துல சுகத்தை கொடுப்பதற்காக, நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்மை பலப்படுத்தி அதை மேற்கொள்ள செய்வதற்காக, அவருடைய நாமத்தை நம்ம மூலம் மகிமைப்படுத்துவதற்காக, நம்ம மூலமாக மற்றவர்கள் வாழ்வில் செயல்படுவதற்காக. நாம தினமும் வேதம் வாசிக்கிறோம். தேவனை அறியாத மக்கள் வேதத்தை எப்படி வாசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாசிக்கிற வேதம் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பை உங்களிடத்தில் பார்க்கும்போது அங்கு கிறிஸ்து வெளிப்படுவார். அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்கப்படாமலாம் இல்லை. உங்க புதிய படைப்புல உங்களுக்குள்ளதான் அந்த அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை ஒரு கன்னத்துல அடிக்கிறாங்களா, இன்னொரு கன்னத்தை நீங்கள் காண்பிக்கும் போது அங்கு கிறிஸ்து தெரிவார். அதற்காக தான் அந்த அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அன்புல தேவ வல்லமை வெளிப்படும். இந்த அன்பு உங்களை தோத்து போகலாம் வைக்காது. தேவனை உங்க வாழ்க்கையில அது வெளிப்படுத்தும். அது உங்க வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தும், உங்களை அடிக்கிறவங்க வாழ்க்கையிலையும் அது என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். இதை நாம தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா சிலுவையில அவர் அதை வெளிப்படுத்தி விட்டு என்ன செஞ்சிட்டாரு? சென்று விட்டார். அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய பொறுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட நம்ம உரிமையை மட்டும் வாங்குறது இல்ல, நமக்கு பொறுப்பும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய அதிகாரத்தையும் அதை பயன்படுத்துற உரிமையையும் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரே. சும்மா இருக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்ல, நம்ம சரீரத்துல அதை வெளிப்படுத்தி நம்ம மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அதன் மூலமாக மற்றவர்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.